நான் செய்கிற காரியங்கள் எனக்கு தோல்வியாகவே முடிந்து கொண்டு இருக்கிறது. ஜெயத்தின் பாதையில் என்னால் நடக்க இயலவில்லை என்று வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களா? இயேசுவே, நீர் என்னை வெறுத்து விட்டீர் என்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை தேவனுடைய பிள்ளையே, அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை வெறுக்கவில்லை. அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை எளிதான வாழ்க்கை அல்ல. அவைகள் மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடிய வாழ்க்கை. ஆகவே தான் கர்த்தர் இந்த பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கென்று மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மேலானவைகள். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. அடுத்து நகைக்கிற காலங்கள் வரப்போகிறது, சிரிக்கிற காலங்கள் வரப்போகிறது, துக்கங்கள் எல்லாம் மறைந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலங்கள் வரப்போகிறது. தேவ பிள்ளையே, அந்த காலத்திற்காய் காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இயேசுவின் அன்பு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்திய நித்தியமாய். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த பரிசுத்த வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. அடியனை மறைத்து நீர் பேசுவீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நம்முடைய தியானத்திற்காய் நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். நான் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஹல்லேலூயா. நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இந்த செய்தியின் வாயிலாக, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறதான அல்லது இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிறதான உங்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை, நான் உங்க குடும்பத்தை வெறுக்கவில்லை, நான் உங்களை வெறுக்கவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவரை தேடுகிறோம், உபவாசம் இருக்கிறோம், ஆலயத்திற்கு செல்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம், அர்ப்பணித்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளும் போராட்டங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கிறதால நாம யோசிக்கிறோம், நாம் போகிற பாதை சரிதானா? ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா? ஆண்டவர் என்னை வெறுத்து விட்டார், ஆகவே தான் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்களும் பாடுகளும் அவமானங்களும் நிந்தைகளும் எனக்கு சூழ்ந்து இருக்கிறது. எந்த பக்கத்தில் சென்றாலும் என்னை இருள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. நான் செய்கிற காரியங்கள் எனக்கு தோல்வியாகவே முடிந்து கொண்டு இருக்கிறது. ஜெயத்தின் பாதையில் என்னால் நடக்க இயலவில்லை என்று வேதனையோடு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்கிறீங்களா? இயேசுவே, நீர் என்னை வெறுத்து விட்டீர் என்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை தேவனுடைய பிள்ளையே, அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை வெறுக்கவில்லை. அவர் உங்களை நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் மீது அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். அவர் நம் யாவரையும் கிரயத்திற்கு கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய கிரயத்தை செலுத்தி நம்மை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். நாம் வாசிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம்
6 முதல் 9 வசனங்களை வாசிக்கலாம். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அவருடைய அன்பு எவ்வளவாய் பெரியதாய் இருக்கிறது என்று இதனால் விளங்குகிறது. ஒருவன் நல்லவனாய் இருந்தால் அவனுக்காக ஏதாகிலும் செய்யலாம் என்ற ஒரு மனசு வரும். நமக்கு யாராவது உதவி செய்தார்கள் என்றால் நம்ம யோசிப்போம், அவங்க நமக்கு உதவி செஞ்சிருக்காங்கப்பா, நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி. ஒரு உதவியே வராத இடத்தில், நல்லவர்களாகவே காணப்படாதவர்கள் இடத்தில் நாம் உதவி செய்வோமா? நம்ம செஞ்சாலும் நமக்கு திரும்ப வராது. நம்ம எதுக்கு தேவையில்லாம செய்யணும்? இப்படிதான் மனிதர்களுடைய எண்ணங்கள் இருக்கும். ஆண்டவராகிய இயேசு நீதிமான்களுக்காக இந்த பூமிக்கு வரலன்னு சொல்றார். பாவிகளுக்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொல்றார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக அவர் சிலுவையை சுமந்து நமக்காக அவர் ஜீவனை விட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவராய் காணப்படுகிறார். அவர் நம்மேல் வைத்த அன்பு அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. நமக்காக தன்னுடைய ஜீவனையே தந்தாரே என்றால் இந்த அற்புதம் செய்ய மாட்டாரா? இந்த அதிசயங்களை செய்ய மாட்டாரா? தம்முடைய வல்லமை விளங்க பண்ண மாட்டாரா? கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கர்த்தரை தேடுங்க. பிசாசானவன் சொல்லுவான், ஒண்ணுமே இல்லாத காரியத்தை பலூனை போல ஊதி 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 பெருசாக்கிடுவான். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நீங்க கஷ்டப்படுகிற நேரங்கள்ல, உதவியே இல்லாத தனிமரமாய் நிற்கிற வேளையில ஆண்டவரே என்று அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் கரம் நீட்டி, இதோ நான் இருக்கிறேன் மகளே, இதோ நான் இருக்கிறேன் மகளே என்று கையை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரே, அந்த தருணங்களை நினைத்து பாருங்கள். அவர் உங்களை வெறுக்கவில்லை. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நாம் வாசித்தோம். மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஒருவேளை ஊழியக்காரங்க உங்களை பார்த்து சொல்றாங்களா, ஆண்டவர் உன்னை வெறுத்துட்டாருன்னு சொல்றாங்களா? இல்ல தீர்க்க தரிசனம் என்ற பெயர்ல ஆண்டவர் உங்களை வெறுத்துட்டாருன்னு சொல்றாங்களா? அதை நீங்க நம்பாதீங்க. அவங்க தீர்க்கதரிசியாகவே காணப்படட்டும் ஜனங்களுக்கு முன்பாக. ஆண்டவர் ஒருவரையும் வெறுக்கிறவர் கிடையாது, ஒருவரையும் குற்றப்படுத்துகிறவர் கிடையாது, ஒருவரையும் நீ பாவி என்று குத்துகிறவர் கிடையாது. அந்த பாவி என்று தெரிந்துதான், அசுத்தமானவர்கள் என்று தெரிந்துதான் நமக்காக அவர் இந்த பூமிக்கு வந்து பாடுகளை பட்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் விலைக்கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, யாக்கோபுடைய வாழ்க்கையை பாருங்க. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஈசாக்குக்கு தருவேன் என்று சொன்னார். ஈசாக்கின் ஆசீர்வாதங்களை எல்லாம் யாக்கோபுக்கு தருவேன் என்று சொன்னார். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அனுப்பும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நிறைந்து செல்லும் பொழுது தன்னுடைய சகோதரனால் எல்லா ஆசீர்வாதங்களும் பறிக்கப்பட்டவனாய் வெறும் கோலும் கையுமாக யாக்கோபு சென்றார். யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்ப்பீர்களே என்றால் வாசிக்கலாம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும். பகல் ஃபுல்லா வெயிலுனா வெயிலின் கொடுமையை தாங்க முடியல. இரவுல வரும் பொழுது கொஞ்சம் சற்றே இளைப்பாறலாம் என்று பார்க்கும் பொழுது இரவுல குளிர் வந்து வாட்டி எடுத்தது. இவ்விதமாய் நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது.
தூக்கமோ இல்லை, நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஆனா தலையின் மீதோ ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், தன்னுடைய சிறுசின் மீதோ ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், யாக்கோபே நான் உன்னை இப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பேன்பான்னு சொல்லிட்டாரு. ஆனா வாழ்க்கையை பார்ப்பீர்களே என்றால் எல்லாமே, வாழ்க்கை முழுவதுமே இருள் சூழ்ந்ததாக, வாழ்க்கை முழுவதுமே கண்ணீரின் பாதையாக, வாழ்க்கை முழுவதுமே நெருக்கத்தின் பாதையாக, வாழ்க்கை முழுவதுமே பாடுகளின் பாதையாகத்தான் யாக்கோபுக்கு இருந்தது. வாசிக்கலாம் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாகிய யாக்கோபை அழைத்து கொண்டு வந்து அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோபை நோக்கி உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோபு நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள். யாக்கோபு சொல்றாரு பாருங்க, அவருடைய மனசுல எவ்வளவு காயங்களும் வேதனைகளும் இருந்தா, நாம் பரதேசியாய் சஞ்சரித்த காலங்கள் 130 வருஷம். 130 வருஷம் பரதேசியாய் சஞ்சரித்தாராம். நிறைய பேரு கனவு இருக்கு, நான் சொந்த வீடு வாங்கணும், சொந்த நிலத்தை வாங்கணும், சொந்த பிளாட் வாங்கணும்னு சொல்லி கனவு இருக்கு. ஆனால் ஆபிரகாமின் மகன் ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகிய முழு வாக்குத்தத்தங்களும் நிறைந்து ஆசீர்வாதங்களும் நிறைந்து இருக்கிற யாக்கோபு பரதேசியாய் சஞ்சரித்தாராம். எத்தனை வருஷம்? 130 வருஷம் பரதேசியாய் சஞ்சரித்தாராம். இன்னைக்கு ஆண்டவரை தேடுறோம், ஒரு லோனை போடுறோம், இடத்த வாங்குறோம்னு சொல்லி பிரயாசப்படுறோம். ஆனா அது வாய்க்காமல் போகும் பொழுது நம்முடைய இருதயம் நொறுங்கி போகிறது, ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையே தளர்ந்து போகிறது. ஆனால் யாக்கோபு அப்படி அல்ல, அவர் தளர்ந்து போகவே இல்லை. நாம் பரதேசியாய் சஞ்சரித்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு பிரியமாய் சஞ்சரிக்கணும். நான் பரதேசியாய் சஞ்சரித்தாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இங்க பாருங்க, யாக்கோபு பார்வோனிடத்துல சொல்றாரு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷங்கள். வாசிக்கலாம். என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதுமாய் இருக்கிறது. ஆயுசு நாள் முழுவதும் சஞ்சலம் தான் நிறைஞ்சிருக்கா, சந்தோஷமே இல்லையா, சஞ்சலம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. யாரு? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யாக்கோபு சொல்லுகிறார். வாசிக்கலாம். அவைகள் பரதேசிகளை சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோன் உடனே சொன்னான். அவனுடைய வாழ்க்கை வாழ்க்கை முழுவதும் சஞ்சலமாகவே இருந்தது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பாடுகளும் சஞ்சலங்களும் தவிப்புகளும் நிறைந்திருக்கலாம். ஆனா அடுத்து தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களை எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறார் தெரியுமா? அவர் மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரியது தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, இங்கே வாசிக்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கலாம். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பிப் போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். 2 பரிவாரங்களை உடையவனாய் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு வெளி தேசங்கள்ல வேலை செய்து கொண்டு இருக்கீங்களா? எங்கிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க? கர்த்தர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய தேசத்திற்கு நீ திரும்ப போ, அங்கே உன்னுடைய ஆசீர்வாதங்களை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், அவைகளை நீ சுதந்தரி, உனக்கென்று வைத்திருக்கிறதான அந்த கூண்டுல வந்து சேர், அப்பொழுதுதான் உன்னுடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்க முடியும். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். 2 பரிவாரங்கள் பிரிக்கத்தக்கதாய் யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அதே சமயத்தில் யாக்கோபு பாடுகள் நிறைந்தவராய், சஞ்சலங்கள் நிறைந்தவராய், வேதனை நிறைந்தவராய், இரவுல தூக்கம் இல்லாம பகல்ல தூக்கம் இல்லாம எவ்வளவோ கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை.
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எளிதான வாழ்க்கை அல்ல. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கை எளிதான வாழ்க்கை அல்ல. அவைகள் மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடிய வாழ்க்கை. ஆகவே தான் கர்த்தர் இந்த பாதையில நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கென்று மறைத்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மேலானவைகள். அது ஒருவராலும் விவரிக்க முடியாது. அது ஒருவராலும் விவரித்து சொல்லவே முடியாது. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் வாக்குரைத்தால் அவைகள் அப்படியே நிறைவேறும். அவைகள் மாறாது. ஆனால் கர்த்தர் வாக்குரைத்தாரே ஆனால், அவர் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு கூறியிருப்பாரே ஆனால், அவைகளை நிறைவேற்றுவதற்காக உங்களை உருவாக்க ஒரு காலம் உண்டு. உங்களை உருவாக்குவதற்காக ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த உருவாக்கக்கூடிய காலத்துல நீங்கள் கொஞ்சம் பொறுமையா வாயை அடக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய மனதை அடக்கிக்கிட்டு இருக்கணும். உங்களுடைய சகல காரியங்களை அடக்கி பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, பொறுமை என்பது இருப்பதில்லை. கொஞ்சம் பொறுமை இருக்கணும். வாழ்க்கையில கொஞ்சமாவது பொறுமை இருக்கணும். மனுஷங்களாகிய நாம் ஏதாவது ஒரு வேலையை செய்கிறோம். செய்து முடித்த பிறகு, ஐயோ இதை அவசரப்பட்டு நான் செஞ்சுட்டேனே, இதை இப்படி செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே, இதை இப்படி பேசியிருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். என்னவா? 3:11 சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார். அவர் நேர்த்தியாய் செய்யக்கூடிய தெய்வம். செஞ்சதுக்கு அப்புறம் இது இப்படி செஞ்சோமே அப்படி செஞ்சோமே யோசிக்கிறவர் கிடையாது. அதே 3 பிரசங்கி 3:1 வாசிக்கலாம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஒவ்வொரு சமயம் உண்டு. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு நேரம் உண்டு. தேவ பிள்ளையே, உங்களுடைய அவசரத்திற்கு அவர் கடவுள் கிடையாது. நீங்க நினைச்ச நேரத்தில், ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சுதான் ஆகணும், ஆண்டவரே எனக்கு இது பண்ணிதான் ஆகணும், அவர் ஏற்ற நேரம் வரணும். காத்திருங்க. ஒரு கம்பெனியில வேலை செய்றீங்கன்னா எம்டிக்கு நீங்க போய் ஆர்டர் போட முடியாது. எம்டி சொல்லுவார், உன்னுடைய லிமிட்ல நீ கிராஸ் பண்ணாதன்னு சொல்லுவார். ஒரே வார்த்தை. எம்டிக்கு தெரியும் எந்த நேரத்தில் எந்த பிஸ்னஸ் எப்படி டீல் பண்ணணும், எங்கே சைன் பண்ணணும், எப்போ பேசணும்னு சொல்லி. ஒரு உலக பிரகாரமான ஒரு எம்டிக்கு அவ்வளவு ஞானம் இருக்குமே, ஆனால் இந்த உலகத்தை படைத்து இம்மட்டுமாக நேர்த்தியாய் நடத்தி கொண்டு இருக்கிற தேவனுக்கு எவ்வளவு ஞானமும் அறிவும் புத்தியும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அவர் சூப்பரா டிசைன் பண்ணி வச்சிருக்கிறார். தேவ பிள்ளையே, அதை முதலாவது உணருங்கள். உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமாக ஓடணும்னு நினைக்காதீங்க. அவர் நிறைவேற்றுவார். கேட்கணும், ஜெபத்துல கேட்கணும், ஆண்டவரே இதை செய்யுங்கப்பா, எனக்கு இந்த அதிசயத்தை செய்யுங்க. கேளுங்க. வசனம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்கணும், காத்திருக்கணும். கேட்கணும், காத்திருக்கணும், அடுத்து பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு கேட்கிறோம், காத்திருக்கிறது கிடையாது. உடனே பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறோம். இன்றைக்கு அந்த மனநிலைமையை மாற்றுங்க. அதே பிரசங்கி 3:4 சொல்லுகிறது, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் நீங்க அழுதுகிட்டே இருக்கீங்களா? கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. அடுத்து நகைக்கிற காலங்கள் வரப்போகிறது, சிரிக்கிற காலங்கள் வரப்போகிறது, துக்கங்கள் எல்லாம் மறைந்து மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய காலங்கள் வரப்போகிறது. தேவ பிள்ளையே, அந்த காலத்துக்காய் காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய காத்திருத்தல் வீணாகாது. யாக்கோபுடைய காத்திருத்தல் வீணாகவில்லை. ரெண்டத்தனையான பரிவாரங்கள் பெரும்படியாய் ஆசீர்வதித்தார் தேவன். பகல்ல வெயிலும் இரவிலே பனியும் அவனை பட்சித்தாலும் தேவனுக்காய் காத்திருந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிசாசு என்ன தெரியுமா செய்வான்? ஆண்டவர் என் கூட இருக்காரா? ஒருவேளை ஏசப்பா என் கூட இருந்திருந்தா ஏன் இப்படி நடக்குது? அவர் என் கூட இருந்திருந்தா ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் சம்பவிக்குது? அவர் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நான் ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டேனோ, எனக்கும் ஆண்டவருக்கும் தூரமா இருக்கிறதோ உறவு, நான் அவருக்கு பிரியமா தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவர் என்னை விட்டு தூரமா இருக்காரு? இதுதான் நம்முடைய எண்ணங்கள்.
அங்கே மார்த்தாலும் மரியாளும் அப்படிதான் யோசித்துக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தா இந்த லாசரு மரித்திருக்க மாட்டான். நீங்க இங்க இருந்திருந்தா லாசரு மரிக்காமல் உயிரோடு இருந்திருப்பான். என்னதான் வியாதியா இருந்தாலும் நீங்க இருந்தா போதும், அந்த வியாதியெல்லாம் சுகமா இருந்திருக்கும். நீங்க இல்லாம போயிட்டீங்க, லாசரு இல்லை. நீங்க இல்லாம போயிட்டீங்க, லாசரு இப்போ கல்லறையில இருக்கான். நீங்க இல்லாம போயிட்டீங்க, அதனாலதான் இந்த வாழ்க்கை, எங்க வாழ்க்கை இவ்வளோ பிரச்சனையின் பாதையில போய்கிட்டு இருக்க ஆண்டவரே. நீங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காது ஆண்டவரே. கர்த்தர் அவர் நேர்த்தியாய் செய்கிறவர். எந்த நேரத்தில் அவர் இருந்து காரியத்தை வாய்க்க செய்யணுமோ அவருக்கு தெரியும். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20, 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். நீங்க இங்க இருந்திருந்தா எங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆண்டவரே. நீங்க என் குடும்பத்துல இருந்திருந்தா இந்த அளவுக்கு நாங்க கஷ்டப்பட்டு இருக்க மாட்டோம் ஆண்டவரே. புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா? அவர் இருக்கார். அவருடைய டைம்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கார். அவருடைய டைம் வரும்போது எந்த அளவுக்கு நீங்க தாழ்த்தப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஒதுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களோ, அதை விட பல மடங்கு கர்த்தர் உங்களை உன்னதமான மகிமையான ஸ்தானத்தில் உட்கார வைக்க அவர் வல்லவராக இருக்கார். வசனம் சொல்லுகிறது. என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நிறைவேற்றாமல் இருப்பாரா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார். நான் அதை திருப்பக்கூடாது. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். அதை நாம் திருப்பக்கூடாது. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? என்னென்ன வாக்குத்தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறாரோ, என்னென்ன வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவார். திருமணம் ஆகலையா? செய்வேன் சொல்லி இருக்காருன்னா நிறைவேற்றுவார். பிள்ளை இல்லையா? கட்டாயம் கர்த்தர் பிள்ளையை தருவார். வாகனங்கள் இல்லைன்னு வேதனைப்படுறீங்களா? கர்த்தர் செய்ய வல்லவர். நீங்கள் எதிர்பார்க்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய என் தேவனால் கூடும். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கும். கர்த்தருடைய வல்லமை உங்களை வழிநடத்தும். எந்த மனுஷனும், எந்த மந்திரமும், எந்த பில்லி சூனியங்களும், சாத்தானின் கிரைகள் ஒன்றும் உங்களை தடுக்க முடியாது. ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் என்று எண்ணாதிருங்கள். அவர் என்னை வெறுத்து விட்டார் என்று எண்ணாதிருங்கள். அவர் உங்களோடு கூட இருக்கிறபடியாலதான் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறார். காத்திருங்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரியுங்கள். எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அதே இடத்துல தலை நிமிருங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகல பிள்ளைகளுடைய கரத்தில் வைக்கிறேன். எந்த இடத்துல இருந்தாலும் ராஜா, வீட்டில் இருந்தாலும், வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும், எங்கேருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் உம்முடைய அளவற்ற தெய்வ மகிமை, உம்முடைய அளவற்ற தெய்வ அபிஷேகம், உம்முடைய அளவற்ற தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரேன். நீங்க வாங்க ராஜா. உம்முடைய அளவற்ற தேவ மகிமை நிரப்பட்டோம் ராஜா. உம்முடைய அளவற்ற தேவ அபிஷேகம் நிரப்பட்டோம் ராஜா. உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. உடைய கண்ணீரை துடைக்கட்டும் ஆண்டவரே. உடைய வேதனைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தார்கள் ராஜா. உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுங்க. கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும்.
மகிழ்ச்சி உண்டாகட்டும். இழந்த யாவற்றையும் திரும்ப ரெட்டிப்பாய் தாங்க. நீங்க இவங்களை வெறுக்கல ராஜா. பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிசாசை துரத்தும்படியான அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மீதும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஒவ்வொருவரையும் இந்த தேவன் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஜெபத்திற்கு எல்லாம் பதில் தந்து இவர்களை கனப்படுத்துவீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டீர், பதில் தந்தீர் என்று விசுவாசிக்கிறேன். ஜெபத்துக்கு விரோதமாக எழும்பிருக்கிற எல்லா சாத்தானின் தலைகளை நசுக்கி ஜெயித்தெடுக்கிறேன் இயேசு ராஜாவின் நாமத்தில் பிதாவே. God bless you. Praise the Lord. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை மின்ட் பஸ் டிப்போ, அதாவது வள்ளலார் நகர் பஸ் டிப்போ எதிரில் நம்முடைய சபை இருக்கிறது. ஆகவே அருகாமையில் இருக்கிறவர்கள், சபைக்கு செல்லாதவர்கள் வாருங்கள், நாம் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.